புரியா இல்ல எல்லாத்தையும் போட்டு இழுக்கிறியா? முட்டியலடா, சீக்கிரம் போகுண்டா. ஆஹா, கழுத்துக்கிட்ட கெடுக்கும் போதையா கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த காலர் போட்டு அதெல்லாம் வலிக்குது. எங்கெங்கயோ போதை ட்ரிம்மர் கால் புள்ள. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு விருதுநகர் சாய் பெட் கிளினிக் விசிட்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஷான் ஃப்ரீசே அப்படிங்கிற ப்ரீடோட இந்த ஒயிட் கலர் டாக் தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பேர் மஃபின். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம். ரொம்ப கிடையாது, லைட்டாக குறைச்சி விட்டு ஃபேஸை நீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்க பூடல் மாதிரியே இருக்கும், பட் டென்ஸ் ஹேருங்க. பூடலுக்கு அது கொஞ்சமாவது ஸ்பேஸ் இருக்கும், பட் இவனுக்கு ஸ்பேஸே கிடையாது. ஹெவி டென்ஸாக இருக்கும், அதே சமயம் சுருட்டையாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த ஒயிட் கலர் பார்க்குறதுக்கு. பட் இதனுடைய மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஹெவி. ஸோ இவ பார்த்தோம்னா ஹேர் கட் பண்ணாலுமே பண்ணாத மாதிரியே தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு புஷ் கோட்டட் மாதிரி இருக்கும். இது வந்து கேர்லி ஹேர்ஸ் வித் புஷ்ஷியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கட் பண்ணிவிட்டு ஃபேஸை நீட் பண்ண போகிறோம். அண்ட் கால்கள்லேயும் கொஞ்சம் மோசமாக இருந்தது, அதையும் சரி பண்ண போகிறோம். கழுத்துக்கிட்டக்க பார்த்தீங்கன்னா காலர் ரெகுலராக போடும்போது ரொம்ப மோசமாயிடுச்சு. பட் ரொம்ப அதாவது வந்து ஈஸியாக ட்ரிம்மர்கிட்ட எடுக்கிற அளவுக்கு இருந்தது, ரொம்ப நம்ம ஒட்டை எடுக்கிற அளவுக்கு இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. 1/2 இன்ச் ஹேர் வச்சாலுமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு 1 இன்ச் ஹேர் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் ரொம்ப முக்கியமானது. கால்க்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ரொம்ப நாட்ஸ் ஆகக்கூடியது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து சிசரிங் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் டாக் ட்ரிம்மர் யூஸ் பண்ணும்போது நவட்டிட்டாங்கன்னா தோலில் வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் வந்து நம்ம சிசரிங் பண்ணிட்டோம். அண்ட் ஃபேஸையும் நான் நீட்டாக சிசர் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா கண், அந்த பாதங்கள் இதிலெல்லாம் வந்து ப்ரௌனிஷ் கலரில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க வந்து அந்த கண்ணீர் வடிகிறது, நாக்க வச்சு நக்கிறது, இதுதான் ஒரு முக்கியமான ரீசன். அதனால் அது ப்ரௌனிஷ்காக மாறிடுது. ஸோ அதை மட்டும் நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணோன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன்லாம் எடுக்கும்போது சார் வந்து அமைதியாக இருப்பார், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் குளிப்பாட்டும் போது கொஞ்சம் அவர் வந்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவார், ஏன்னா அவருக்கு அது பிடிக்காது. பட் நம்ம இடத்துல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். ஆனால் அந்த ஷாம்பு போட்டு தேய்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துண்டிக்கிட்டு போகிறதுக்கு தான் ரெடியாக இருப்பார். வெளியே போகணுங்கிற ஒரு நினப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளோ ட்ரையர் போடும்போதும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா இவருக்கு வந்து சுத்தமாக ப்ளோ ட்ரையர் பிடிக்காது. துவட்டுறதுக்கு அலோவ் பண்ணுவார், பட் ப்ளோ ட்ரையர் கண்டிப்பான முறையில் நோ தான். அதனாலே வந்து ஒரு 2 கையில் பிடிச்சா தான் நம்மளால் ப்ளோ ட்ரையரே போட முடியும். இங்கே பார்த்தா தெரியும், தோட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், அமைதியாக நிற்கிறாரா. அடுத்து ப்ளோ ட்ரையரில் தான் இருக்குது வேலை. அப்படியே ஒரு மாதிரி போக ஆரம்பிச்சிடுவார், ஊரை கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாரு, கத்தவே ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு அவரை சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம். இங்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. ஸோ அவர் வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய டைம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மற்றவங்க பார்ப்போம். பாய்.